கலைஞருக்கு பேனா வச்சா எய்ம்ஸ் கிடைச்சிருமா, சோறு கிடைச்சிருமா, கல்வி கிடைச்சிருமா? மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை அழைத்து வந்து கலைஞருக்கு நாணயம் வெளியிட்டீங்க. தமிழ்நாடு மக்களுக்கு 8 கோடி பேர் சோறு கிடைச்சிருக்குமா? கலைஞர் நாணயம் போட்டா சோறு கிடைச்சிருமா? கிடைச்சிருமா சார்? ஊருக்கு தமிழ் வாழ்கன்னு எழுதி வச்சிருக்கோம். பெருமையோட ஒரு தமிழோட நான் சொல்றேன். பட் தமிழ் வாழ்கன்னு எழுதுனா சோறு வந்துருமா பிளேட்டுக்கு? எனக்கு பெருமை தமிழ் வாழ்கன்னு சொல்றது. அது சொன்னா சோறு வந்துருமா? உணவு என்பது வேறு, உணர்வு என்பது வேறு. உணவுக்கு உணர்வுக்கு வித்தியாசம் தெரியல. சோறு வந்துருமான்னு கேட்கிறார் திருமாவளவன். இப்படியா ஒரு சமுதாயத்தை கூட்டத்தை தயார் பண்றார் அவரு? சமுதாயத்துக்காக ஒரு பணி செய்யறதெல்லாம் வெறும் சோறுக்காகவா, சுயமரியாதைக்காக பணி செய்யறார் அவர்? திருமாவளவன் அவர்கள் பணி செய்வது தமிழ் சமூகத்திற்கு சோறிடவா, சுயமரியாதை இடவா? இதெல்லாம் சுயமரியாதைங்க, உணர்வு. கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பது உணர்வு. அந்த மலை இந்துக்களுக்கு சொந்தமானது என்பது உணர்வு. 2000 வருஷமா முருகனுக்கு சொந்தமான மலை என்பது உணர்வு. இதுல உணவுக்கா முக்கியத்துவம் இருக்க? உணவு வேற, உணர்வு வேற. ஒரு அரசாங்கம் தான் உணவளிக்கணும், வெல்ஃபேர் ஸ்டேட், நலத்திட்ட அரசு. உணர்வூட்டுறது சமூகங்கள், இயக்கங்கள், சித்தாந்தங்கள்ல உணர்வூட்டும். அதைத்தான் நாங்க செய்யறோம். இப்ப நீங்க செஞ்சதுல எல்லாம் எல்லாரும் சோறு போட்டுருச்சா? எல்லா இடத்துலயும் கலைஞருக்கு செலவு வைக்கிறீங்க, அதெல்லாம் தமிழனுக்கு சோறு வந்துருமா? எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும் பெரியார் பேருந்து பேர் வைக்கிறீங்க, தமிழனுக்கு சோறு வந்துருமா? பேர் மாத்திரம் சோறு வந்துருமா? எங்க மதக்கலவரம் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அயோத்தி மாதிரி இதை மாற்ற முயற்சிக்கிறாங்கன்னு பேசுறாங்க. அயோத்தியில என்ன பிரச்சனை? ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு இடம், ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்தை முஸ்லீம்கள் பாபரி மசூதின்னு சொல்றாங்க. அதே கட்டிடத்தை இது ராம ஜென்மபூமி நம்ம சொல்றோம். நம்ம நிலத்தை சொல்றோம், அவங்க கட்டிடத்தை எங்கன்னு சொல்றாங்க. அந்த இடம் நம்மதுன்னு சொல்றோம். இதுதான் டிஸ்பியூட். ரெண்டுமே ஒரே சைட் தான், ஒரே டைட்டில். இங்க அப்படி இருக்கா? திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூண் தனியா இருக்கு, திருப்பரங்குன்றத்தில் தர்கா தனியா இருக்கு. எந்த முஸ்லீமும் இங்க தீபம் ஏற்றக்கூடாது என்று யாருமே அப்ஜெக்ட் பண்ணல. நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு வழங்கிய பிறகு கூட மேல்முறையீட்டுக்கு முஸ்லீம் அமைப்புகள் முதல்ல போகவில்லை. தமிழ்நாடு HRNC தான் முதல்ல போச்சு. இந்து அறநிலையத்துறை தான் மேல்முறையீட்டுக்கு போச்சே தவிர முஸ்லீம்கள் போகவில்லை. அப்புறம் இவங்க தூண்டி விட்டு பின்னால போனாங்க. அங்க யாருக்கும் எந்த அப்ஜெக்ஷன் இல்லை. ஏற்கனவே வந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக வரையறை செய்திருக்கிறது. அந்த தர்காவிற்கு செல்கிற படிக்கட்டுகள், நெல்லித்தோப்பு பகுதி, இது 3 முஸ்லீம்களுக்கு சொந்தமானதுன்னு ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. நாங்க அதை கிளைம் பண்ணவே இல்லையா? தர்கா எங்களுக்கு சொந்தம்னு இந்து தரப்புல கிளைம் பண்ணவே இல்லையா? தீபத்தூண் எங்களுக்கு சொந்தம்னு முஸ்லீம் தரப்புல கிளைம் பண்ணவே இல்லையா? இப்ப நீதிமன்ற தீர்ப்பு என்னன்னா, மலை உச்சியில இந்துக்களுக்கு சொந்தமானது என்று ஏற்கனவே வந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி இந்துக்களுக்கு சொந்தமான இடத்துல தீபம் ஏற்றுறோம். இது இஸ்லாமியருக்கு பிரச்சனையே இல்லை. எங்க மதக்கலவரம் வரும்? மதக்கலவரம் சு வெங்கடேசன் மாதிரி உள்ளவங்க தூண்டி விடுறதுனால தான் வருது. இவங்க இஸ்லாமிய நலன்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், பிஜேபி ஒரு பூச்சாண்டி, அதனால வருது. இன்னும் சொல்ல போனா விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. தமிழ்நாட்டில் 12% சிறுபான்மை வாக்குகள்ல பெரும்பான்மை வாக்குகளை விஜய் பிரிச்சுட்டு போயிடுவாரோன்னு பயம் வருது. அதனால கூடுதல் நாடகம், கூடுதல் ஆக்டிங் இதெல்லாம் பண்றாரு. சு வெங்கடேசன் உட்பட, ஸ்டாலின் உட்பட, காங்கிரஸ் உட்பட இதெல்லாம் செய்யறாங்க. நாங்க தான் சிறுபான்மையின் பாதுகாவலர். சிறுபான்மைக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டில். 88% பெரும்பான்மைக்கு ஓட்டு இல்லை, 88% இந்துக்களுக்கு உணர்வு இல்லை. இவனுக்கு எப்பயுமே சூடு, சொரண, மான, வெக்கம் இல்லாதவன் தான் இந்த இந்து. அப்படி நினைச்சுக்கிட்டு வாக்கு கேட்கறாங்க, வாக்கு வங்கியை உருவாக்குறாங்க. இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எப்போதும் தீப பிரச்சனையில் அவங்களுக்குள்ள இஷ்யூவே கிடையாது. அங்கே தர்கா இருக்கு என்பது உண்மை. ஆனால் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தர்க்கம் இல்லை. நீங்க தர்க்கம் இருப்பதாக உருவாக்குறீங்க, செயற்கையா உருவாக்குறீங்க. அது பொய்யின் நிரூபணமாகும். வரக்கூடிய தேர்தலில் இந்து வாக்கு வங்கி உருவாகும். இந்துவா ஓட்டு போட்டான்னா அதுக்கப்புறம் சு வெங்கடேசன் அப்படி பேச மாட்டார். இது வெளிப்படையான உண்மைதானே, இது ஒன்றும் ரகசியம் இல்லை. திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி. ஒரு ஹிந்து காஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஹிந்து நோக்கத்திற்காக, தீபம் ஏற்றுவதற்காக, முருகனுக்காக ஒருத்தனை உயிர் தொடர்ந்தான் அப்படின்னா அந்த முடிவு தவறாக இருந்தால் கூட மரணத்திற்கு அப்புறம் ஏற்பட்ட ஒரு உயிரிழப்புக்கு அப்புறம் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறது தானே கொள்கை. இப்போ ஒருவேளை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியர்கள் வச்சு திமுகவினுடைய லட்சியத்திற்காக ஒருத்தர் இந்த மாதிரி தவறான முடிவு எடுத்துட்டான், தப்பு பண்ணிட்டான்னா கூட பிஜேபி ஆட்சி சிம்பத்தைஸ் பண்ணும். நீங்க சிம்பத்தைஸ் பண்றது இறந்தவனுக்கு இல்லைங்க, அவன் குடும்பத்துக்கு சிம்பத்தைஸ் பண்றீங்க. உங்களுடைய அனுதாபத்தை, உங்கள் இரங்கலை, பூர்ணச்சந்திரனை இழந்து விட்ட பெற்றோர்கள், அவங்க மனைவி, அப்பாவை இழந்து விட்ட குழந்தைகள், இங்க பாருங்க 2 குழந்தைகள் இங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கு தான் அனுதாபம் சொல்றீங்க, பூர்ணச்சந்திரனுக்கு இல்லை. அவர் ஆன்மா சாந்தி அடைறதுக்குள்ள நீங்க பிரார்த்தனை பண்ண மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதை நாங்க பாத்துக்கிறோம்.
உங்கள் பிரார்த்தனைக்கு கடவுள் ரெஸ்பாண்ட் பண்ணுவாரான்னு எங்களுக்கு தெரியாது. குடும்பத்துக்கு இதென்ன வெல்ஃபேர் கவர்மெண்ட்டு? இதற்கு முன்னால் நீங்கள் கொடுத்தது இல்லையான்னு கேட்குறேன். எத்தனை விபத்தில் நடந்த மரணத்துக்கு கொடுத்துருக்கீங்க? இது விபத்து தானே. விஷசாராயம் குடிச்சவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி இந்த குழந்தைகளை பார்க்க வேண்டாமான்னு கேட்குறேன். திமுக அரசாங்கம் இந்து விரோத அரசாங்கம் தான். முருகனுக்கு எதிரான அரசாங்கம், கார்த்திகை தீபத்திற்கு எதிரான அரசாங்கம். இந்த கார்த்திகை தீபத்துக்கான தியாகம் தான் பூர்ணச்சந்திரன்கிற அமர தீபம். இதை நாங்கள் வரலாற்று என்னைக்கு பதிவு செய்து கொண்டே இருக்கோம். மத்திய இணையமைச்சர் எல் முருகன்ஜி அவர்கள் இங்கே வீட்டுக்கு வந்து பூர்ணச்சந்திரனுடைய குடும்பத்தினர், குறிப்பாக அவரது பெற்றோர்கள், குழந்தைகள் எல்லாம் சந்தித்து எல்லா உதவிகளும் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த குடும்பத்தின் நலன்களில், எதிர்காலத்தில், குழந்தைகளின் வளர்ச்சியில் நாங்கள் அவர்கள் கூடயே இருப்போம் என்கிற உறுதிமொழியை அந்த குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறோம். இதில் என்ன ஒரு துரதிர்ஷ்டம், நோக்கம் எதுவாக இருந்தாலும் சரிதான், அல்லது நடந்துவிட்ட சம்பவம் ஒரு அரசாங்கத்திற்கு ஏற்புடையதா இல்லையா என்பது அல்ல பிரச்சனை. ஒரு தீக்குளிப்பு மரணம் நடந்திருக்கிறது. இதுவரைக்கும் அரசாங்க தரப்பிலிருந்து எந்த நிதி உதவியும் அறிவிக்கப்படவில்லை. பிஜேபி சார்பாக 1 கோடி ரூபாய் அந்த குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். பூர்ணச்சந்திரன் அவர்களது மனைவி படித்தவர், ஆசிரியர் பயிற்சி முடித்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு அரசு வேலை கொடுக்கணும்னு சொன்னோம். சாதாரண கோரிக்கை தான் அது, மிகச் சாதாரண கோரிக்கை. இந்த உதவிகளை பற்றியெல்லாம் அரசாங்கம் கொஞ்சம் கூட கவனத்தில் கொள்ளவில்லை என்பது மட்டும் இல்லைங்க. இதுவரைக்கும் இந்த குடும்பத்துக்கு அரசு தரப்பில் ஒரு ஆறுதலோ, ஒரு இரங்கலோ, அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக நாங்கள் இந்த துயரமான நேரத்தில் உங்களுடன் இருக்கிறோம் என்று அரசாங்கம் சொல்லவே இல்லை. கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் சாப்பிட்டு செத்து போனால் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபா தர முடியுது இந்த அரசாங்கத்துக்கு. ஒரு தவறுதலாக ஒரு குழந்தை போர்வெல்ல விழுந்து இறந்துட்டா கூட ரொம்ப பெரிய சோகம் அது. அந்த சோகத்தில் நாம் பங்கெடுக்கிறோம். அரசாங்கம் பங்கெடுக்குது, பொதுமக்கள் நாமளும் பங்கெடுக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அந்த சோகத்தில் பங்கெடுக்கிறது. என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறோம். ஆனால் இங்கே ஒரு பெரிய உயிர் தியாகம் நடந்திருக்கிறது, மரணம் நடந்திருக்கிறது, தீக்குளிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது. தன்னை கரியாக்கி கொண்டிருக்கிறான் ஒரு இளைஞன். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக நீதிமன்ற தீர்ப்பை ஒரு மாநில அரசாங்கம், திமுக அரசாங்கம் அதை நிறைவேற்றவில்லை என்ற காரணத்திற்காக ஒரு தீக்குளிப்பு சம்பவம் என்பது இந்திய வரலாற்றிலே இல்லை. 75 ஆண்டு கால வரலாற்றில் நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றுன்னு ஒருத்தர் தீக்குளிச்சிருக்கான்னா இது வரலாறுல அன்பிரசிடென்டட். இதற்கு முன்னால் எப்போதும் அப்படி இருந்ததில்லை. வேறு வேறு கோரிக்கைகளுக்காக தீக்குளிப்பு சம்பவங்கள், தலைவர்களுடைய மரணம், தலைவர்களுடைய கைது, தலைவர்களை சிறையில் அடைப்பது, இது மாதிரி காரணங்களுக்கெல்லாம் தீக்குளிப்பு நடந்திருக்கு தமிழ்நாட்டில். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நிறைய இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று இப்போ அரசாங்கம் இதை சிம்பத்தைஸ் பண்ணணும், அனுதாபப்படணும், அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லணும். இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ கூட வந்தாரான்னு எனக்கு தெரியாது இல்லையா. மதுரை வடக்கு தொகுதி இது. திமுகவோட மாவட்ட செயலாளர் தளபதி அவர்கள் தான் இங்கே எம்எல்ஏ இருக்கார். இந்த பக்கம்லாம் அவர் ஓட்டு வாங்க வந்து தான் இருக்கார். இந்த குடும்பமே திமுக குடும்பம் தான். பூர்ணச்சந்திரன் தனது மரண வாக்குமூலத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறான், எங்கள் குடும்பம் பாரம்பரியமாக திமுக குடும்பம். எங்கள் அப்பாவோட கல்யாணத்துக்கு கலைஞர் தன் கைப்பட வாழ்த்து செய்தி எழுதி அனுப்பிச்சிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கான். அப்படி இருந்தும் கூட அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லக்கூட முன்வரவில்லை என்றால் இது ஒரு கொடுங்கோல் ஆட்சி. பூர்ணச்சந்திரனுடைய ஆன்மா இந்த ஆட்சியை மன்னிக்காது. பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் இந்த குடும்பத்தின் நலன்களில் அவர்கள் உடனே இருக்கும் என்பதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ளும். இந்த தீக்காக்காரன் அவன் அடிப்படை சித்தாந்தம் திமுக ரெண்டுக்குமே சொல்றேன் நான், பொய்ய மெய்போல் சொல்ல வேண்டும். எதுலன்னா இவன் ஆதி புருடாவில் ஆரம்பிச்சாலே ஆரிய திராவிட இனவாதம். நீங்க பாருங்க, ஒரு ஜெர்மனியன் மேக்ஸ் முல்லர் இந்த திமுகவில் இருக்கிறவன் அவன் முட்டாளா இல்லை அவன் நம்மளை முட்டாள் நினச்சிருக்கானே நமக்கு தெரியாது. அவ்வளோ புருடா. இந்த தூங்குறவன் தொடையில் கயிறு திரிக்கிற வேலையை ஒழுங்காக பண்ணுற பயலுவா அவனுக்கு தான். மத்திய ஆசிய நாடுகள் இருந்து இங்கே கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தார்கள். சரி, வந்து என்ன பண்ணாங்க? வேதங்களை ஏற்றினார்கள்ங்கண்ணா. ஏண்டா அங்கேருந்து இங்கே வந்து ஏற்றணுமா? அங்கே இருந்தப்ப அங்கேயே ஏன் ஏற்றலைன்னு எவனாவது கேட்குறானா?
மத்திய ஆசிய நாடுகள்லேருந்து இப்போ இருக்கிற ஈரான், ஈராக், பெர்ஷியா அங்கேருந்து வந்தானுங்கன்னு சொன்னால் அவன் அங்கே ஒன்றுமே சொல்லாமல் வேதங்களை இங்கே வந்து தான் சொல்லணுமா? அங்கிருந்து அவர்கள் ஜெர்மனிக்கு போனார்கள்ங்கிறான். அப்போ போன இடத்துல அங்கே ஏன் சொல்லலை, இங்கே மாத்திரம் ஏன் சொல்லணும்? எவனாவது கேட்குறான், இவன் பகுத்தறிவுவாதின்னு வேற சொல்லிக்கிறான். எவன் அடிப்படை அறிவே இல்லாத முட்டா பயிலோ அத்தனை பேரும் டேக்கு போட்டுக்கிறான் பகுத்தறிவுவாதி. இன்னைக்கு ஸ்டாலின் சொல்கிறாரு பட்டதாரிகளை இரட்டிப்பாக்குவோம்னு. ஏன் கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா எல்லாரையுமே பிஹெச்டியாக ஒரே நாளில் ஆக்கிவிடலாமே? சிதம்பரத்தில் நடந்துதான் நடக்கலையா? எனக்கு ஒரு பெரிய கெட்ட வழக்கம் நடந்தது அப்படியே சொல்கிற பழக்கம் உண்டு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கோஷமே சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ். எல்லாரோடும் சேர்ந்து எல்லாருக்குமான நம்பிக்கை பெற்று எல்லாருக்குமான மேம்பாடு, விகாஸ். இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு தலைவன் கிடைக்காதுங்கிறதுனால தான் இந்த சட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி நாம பேசிக் கொண்டிருக்கோம். அதாவது சின்ன விஷயத்தை நம்ம எல்லாரும் அப்படி நினைக்கிற விஷயத்தை அதை வைத்து பெரிய பெரிய திட்டங்களை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு ஆட்சி மோடி அவர்களுடைய ஆட்சி. நீங்க பாத்தீங்கன்னா தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு பாரதி பாடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவன் கூட உணவில்லாமல் உறங்கிவிடக் கூடாது. இதுதான் இந்த நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு. இப்ப போய் கோவிலில் சங்கல்பம் பண்ணும் பொழுது அவளே என்னென்னவோ சேர்த்துக்கிறான். ஆனால் நம்மளோடது என்ன? லோகக்ஷேமம் வகாமியம், சர்வே ஜனா சுகினோ பவந்து, எல்லோரும் இன்புற்றிருப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இதுதான் இந்த பாரத தேசத்தினுடைய மண்ணின் வாசனை. அது அதனால தான் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸுக்கு மத்திய அரசாங்கம் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டு எல்லா மாநிலங்களும், காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஆள்ற மாநிலத்தில் கூட இது செயல்பாட்டில் இருக்கிறது. ஏன்னா பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்துக்கு எதிராக ஒருத்தரும் ஓட்டு போடல. அங்கே உள்ளுக்குள்ள வெளிநாடு பண்ணியிருக்கலாம். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா SS ராஜேந்திரன் ஒருத்தர் இருந்தார் பார்லிமெண்ட்டில். மன்னர் மானிய ஒழிப்பு சட்டம் வர்ற பொழுது அவரை நன்னா கவனிச்சுட்டானோ போல இருக்கு. திடீர்னு ஐயோ நான் ரெஸ்ட் ரூமுக்கு போனோன்னு ஓடிவிட்டான் அந்த ஆள். அந்த பாரம்பரியத்தை கடைபிடிச்சு யாராவது இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சட்டத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் யாருமே ஓட்டு போடல. காரணம் என்ன? இது யாரையுமே பாதிக்காத ஒரு சட்டம். ஏற்கனவே இடஒதுக்கீடு இருக்கின்ற சமுதாயங்கள் எவருமே பாதிக்க கூடாது என்பதே அதனுடைய வழிகாட்டு நெறிமுறையிலேயே சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ உதாரணமாக ஒரு காலேஜில் 100 சீட் இருக்கு, அதை 110 ஆக்கி அந்த 10 இவங்களுக்கு இதுவரை இடஒதுக்கீடு இல்லாதவர்களுக்கு கொடுன்னு சொல்லியிருக்கு. எந்த இடஒதுக்கீடு பெறுகின்ற சமுதாயத்திற்கும் இதனால் பாதிப்பு கிடையாது. அதனால இதை செயல்படுத்துறதுக்கு அதனால இப்ப அஸ்வத்தாமன் போன்றவர்கள், அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள், இப்ராஹிம் போன்றவர்கள் எல்லாருமே ஏன் ஆதரித்து குரல் கொடுக்கணும்? யாருக்கும் பாதிப்பு இல்லை. அதனாலதான் இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும்னு ஒரு கோரிக்கை வந்திருக்கு.